ஹாய், குட் மார்னிங். ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு எப்படி லெட்டர்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதை நான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்களாவே இங்கிலீஷ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வந்து வீடியோ பார்க்கலாம். இங்கிலீஷில் டோட்டலாக 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் எல்லாமே ரைட் பண்ணுவாங்க. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜே, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இது 26 லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒன் வந்து வவல்ஸ், ஒன் மோர் கான்சனன்ஸ். இன்னொரு வந்து கான்சனன்ஸ் சொல்லணும். இந்த வவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, வவல்ஸ் வந்து ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸ் தான் வவல்ஸ். ஒய் சம்டைம்ஸ் வவல்ஸையும் வரும், சம்டைம்ஸ் கான்சனன்ஸும் வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டலாக 5 லெட்டர்ஸ். ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸ் கான்சனன்ஸ். ரைட் பண்ண ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், அண்ட் இசட். ஓகே, சூப்பர். இப்போ இது உங்களுக்கு சவுண்ட் என்ன? இங்கிலீஷில் நம்மளுடைய இங்கிலீஷ் ரீடிங்கில் 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இந்த லெட்டர் நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்க? பி லெட்டர் எப்படி நீங்கள் சொல்லணும்? இது என்ன லெட்டர்? பி. வாட் இஸ் திஸ்? சி. வாட் இஸ் திஸ்? டி. ஸோ இதனுடைய நேம் வந்து பி, இதனுடைய நேம் சி, இதனுடைய நேம் டி. ஸோ இப்போ இங்கிலீஷில் நேம் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம இருக்குது. இது வந்து நேம் அண்ட் தென் சவுண்டு. நேம் வேறு, சவுண்டு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், பி உடைய சவுண்டு இப், சி உடைய சவுண்டு இக், டி உடைய சவுண்டு இட், எஃப் உடைய சவுண்ட் இஃப், ஜி உடைய சவுண்ட் இக், ஹெச் சவுண்ட் இஹ், ஜே சவுண்ட் எஜ், கே சவுண்ட் இக், எல் சவுண்ட் இல், எம் சவுண்ட் எம், என் சவுண்ட் இன், அண்ட் கியூ, பி சவுண்ட் இப், கியூ சவுண்ட் கியூ யூ, ரெண்டுமே சேர்ந்து வரும். இந்த கியூ கூட எப்போதுமே யூ சேர்ந்து வரும். அதனால் கியூ, யூ, ஆர், இயர், எஸ், இஸ், டி, இட், வி, இவ், டபிள்யூ, இவ், எக்ஸ், இக்ஸ், ஒய், இ, இசட். இதுக்கான சவுண்டு இஸ். ஆனால் இஸ்ங்கிறதுக்கு தமிழ் லெட்டர்ஸ் இதில் இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணல. இங்கே 2 இவ்வு வந்துருக்கு. இது எப்படி ரீட் பண்ணணும்? இங்கே 2 இட்டு வந்துருக்கு. எப்படி ரீட் பண்ணணும்? 2 இட்டு, நெக்ஸ்ட்டு 2 இக்கு, இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வி சொல்லும்போது நம்மளுடைய மேலே 2 பல்லு கீழே கிட்ட அழுத்தி சொல்லணும், டச் பண்ணி சொல்லணும். பி நீங்கள் டைப் பண்ணுங்க. பி மேலே 2 பல்லு கீழே கிட்ட டச் பண்ணி சொல்லணும். பி. ஓகே, சூப்பர், கரெக்டாக சொல்லிங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ வாங்க. டபிள்யூ சொல்லும்போது அதுவும் யூ சவுண்ட் தான். அப்படி நேம் டபிள்யூ, அதே சவுண்ட் என்ன சொல்லுங்கள்? யூ. ஆனால் யூ எப்படி சொல்கிறது? நம்மளுடைய சொன்ன மாதிரி மேலே 2 பல்லு கீழே டச் பண்ணுவோம். நோ, அப்படி செய்யக்கூடாது. நல்லா வாய் குவிச்சு ஊன்னு சொல்லிங்களா, அந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்து அந்த மாதிரி குவிச்சு யூ சொல்லணும். அவ்வளோ, இது வேறு டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ யூ கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ கிளியர் ஆகணும்னா நம்ம இந்த டி வந்து டி அப்படி சொல்லி சொல்லுவோம். ப்ரெஸ்ஸிங் அப்படி. அப்போ டி வந்து இட். அந்த டிக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் நம்ம இட்டு கொடுப்போம். இந்த டின்னு சொன்னால் இட், இந்த டின்னு சொன்னால் இட். இப்போ இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறீங்களோ அந்த லெட்டர் எப்படி நேம் கேட்ட சவுண்ட் கொடுக்கணும். இந்த டின்னு நேம் இருக்குது, ஆனால் சவுண்ட் இட்டு. இந்த டி இருக்குது, இங்கே இட்டு கொடுக்குறீங்க. ஸோ நேம் கேட்ட சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கேக்கும் இக்கு இருக்குது, சிக்கும் இக்கு இருக்குது. ஏக்கும் இக்கு, சிக்கும் இக்கு இருக்குது. இந்த சிக்கும் இக்கு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இது வந்து சேஞ்ச் ஆகும். இதனுடைய பக்கத்தில் சிக்கு பக்கத்தில் ஐ, ஒய், இ இதெல்லாம் வரும்போது இதனுடைய சவுண்டு வந்து இஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 26 லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ். இதில் 21 லெட்டர்ஸ் ப்ளஸ் 5 ஸ்பிட் பண்ணலாம். இந்த 21 அப்படிங்கிறது கான்சனன்ஸ். 5 லெட்டர்ஸ் வவல்ஸ். நெக்ஸ்ட்டு வவல்ஸ் அப்படிங்கிறது ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதுதான் வவல்ஸ்னு சொல்கிறோம். கான்சனன்ஸ் அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸ் என்ன சொல்லணும்? கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நேம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, சவுண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த நேம் வந்து சவுண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் தமிழை விட ஈஸியாக ரீட் பண்ணலாம். 100% கேரண்டி. நேமும் சவுண்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிங்கன்னா 100% ஈஸியாக இங்கிலீஷ் உங்களால் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னுடைய சவுண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கான நெக்ஸ்ட் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.